கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே 9/9/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தலும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசு விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீ நீதியின் வலது கரத்தினால் இவரை தாங்கி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய அன்பின் கரம் எப்போதும் இவரோடு இருப்பதாக, செல்லக்கூடிய இடத்துலலாம் தெய்வீக சமாதானமும் சந்தோஷம் விடுதலையும் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. தகப்பனே, சங்கீதம் 7:1 என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி எழுதப்படக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் உம்மை நம்பி சகலவிதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் செய்ய உடைய கோலும் கைத்தடியும் இவரை தேற்றுவதாக. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனை 9/9/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறபடி, கிருபையானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்வதாக, உடைய நிறைவானது தேசத்தில் இருக்கும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேசத்தில் நீர் கட்டளையிடுவீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடி இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையே ஏறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.